அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிக அன்புடன் வரவேற்கிறது. நம்ம வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல ரவுத் கிரைட்டீரியன் வச்சு ஒரு சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா, அன்ஸ்டேபிளா, மார்ஜினலி ஸ்டேபிளா, தென் கேவோட வேல்யூ என்ன ரேஞ்சில் இருந்தால் அந்த சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல கேவோட வேல்யூ டிஸ்கஸ் பண்றது மட்டும் இல்லாம இந்த சிஸ்டமோட ஆசிலேட்டிங் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கறதையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நாம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட क्वेश्चन என்ன அப்படின்னா, the open loop transfer function of a unity feedback system is given by g of s is equal to k divided by s plus 2 into s plus 4 into s square plus 6s plus 25. By applying Routh criterion, discuss the stability of the closed loop system as a function of k. Determine the value of k which will cause sustained oscillations in the closed loop system. What are the corresponding oscillating frequencies? Okay, so ஒரு transfer function கொடுக்கப்பட்டிருக்கு, open loop transfer function of a unity feedback system. So இந்த transfer function கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த இதுல இருந்து நம்ம வந்து closed loop transfer function என்ன அப்படினு டிரைவ் பண்ணனும். closed loop transfer functionல இருக்கிற டினாமினேட்டரை நம்ம 0 க்கு ஈக்குவல் பண்ணா நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு ரவுத் கிரைட்டீரியன் ஸ்டெபிலிட்டி கிரைட்டீரியாவை அப்ளை பண்ணி ரவுத் அரேல இருந்து அது ஸ்டெபிலிட்டியா இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷனை வச்சு நம்ம k ஓட வேல்யூ அப்ளை பண்ணனும். k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், k ஓட ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். தென் அந்த ஆசிலேஷனுக்கு சஸ்டெயின்ட் ஆசிலேஷனுக்கு k என்ன வேல்யூ எடுத்தா சஸ்டெயின்ட் ஆசிலேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ரேஞ்சில இருந்து கிடைச்சிரும். தென் அதுல இருந்து நம்ம ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எடுத்து அதை சால்வ் பண்ணோம்னா அதோட சொல்யூஷன் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா அதுல இருந்து நமக்கு ஆசிலேட்டிங் ஃப்ரீக்வென்சி என்ன கிடைக்கும். சோ இதுதான் நம்ம பண்ண போறோம். நம்ம இப்போ வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். நமக்கு வந்து ஓபன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தெரிஞ்சா தான் எல்லாம் பண்ண முடியும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தெரியிறது நம்ம ஓபன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வரணும். க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படினா g of s divided by 1 plus g of s into h of s. இது क्वेश्चनல கொடுக்கப்பட்டிருக்கு. இது யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம்ங்கறதால h of s ஓட வேல்யூ 1. சோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது g of s divided by 1 plus g of s. சோ இத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். k divided by s square plus 4s plus 2s 6s வரும். s square plus 6s plus 2 4s are 8 into s square plus 6s plus 25 divided by 1 plus gs 1 plus gs ki k divided by s square plus 6s plus 8 into s square plus 6s plus 25. okay, so இப்போ இதுக்கு LCM எடுக்க போறோம். இதுக்கு LCM எடுத்தோம்னா க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன வரும் அப்படினா k divided by s square plus 6s plus 8 into s square plus 6s plus 25 divided by LCM எடுத்தோம்னா s square plus 6s plus 8 into s square plus 6s plus 25 plus k divided by s square plus 6s plus 8 into s square plus 6s plus 25. so LCM எடுத்தாச்சு. இதல நமக்கு இதுவும் கேன்சல் ஆயிடும். so ஃபைனலா க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன கிடைச்சிருக்கும் அப்படினா k divided by s square plus 6s plus 8 into s square plus 6s plus 25 4 plus k. okay, so இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இந்த க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருக்கிற டினாமினேட்டர் தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். சோ நம்ம இப்ப கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுத போறோம். the characteristic equation is s square plus 6s plus 8 into s square plus 6s plus 25 plus k equal to 0. so இத நம்ம சால்வ் பண்ணோம். s square into s square s power 4 plus 6s into 6s, so s square into s square s power 4 s square into 6s 6x cube s square into 25 s square plus 6s into s square 6s cube plus 6s into 6s 36 s square plus 6s into 25 4 into 25 100 6 into 25 150 150 s.
plus 8 into s square plus 8 6 are 48 s plus 8 into 25 200 plus k equal to 0. Okay, so like terms எல்லாம் நம்ம வந்து ஒண்ணா செக்ரிகேட் பண்ணிடுவோம். s power 4 plus 6s cube 6x cube plus 12s cube plus 25 square plus 36s square plus 8s square. 25 plus 36 30 plus 25 55 plus 6 61 61 plus 8 69 s square 150s so here இன்னொரு s term இன்னொரு term வரும். Once again s square plus 6s plus 8 into s square plus 6s plus 25. so இது வந்து 8 6 are 48 48 s வரும். so 8 into 6 48 48 s வரும். 48 s நான் இங்க எழுதல, இங்க 48 s வரும். 150 s plus 48 s 150 s plus 48 s 198 s plus 198 s plus 200 plus k. so எல்லா terms வந்துருச்சா equal to 0 equal to 0. so இதுதான் characteristic equation. so s power 4 s power 3 s power 2 s power 1 s power 0. okay okay, இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா Routh criterion அப்ளை பண்ண போறோம். okay, so highest power first ரெண்டு highest power எடுத்துக்கிறோம். so highest power வந்து என்ன அப்படினா ஒரு even powerல இருக்கு. அப்ப alternate terms எல்லாம் even terms எல்லாம் even power ஓட coefficients எல்லாம் எழுதிறோம். s power 4 ஓட coefficient 1, s power 2 ஓட coefficient 69, s power 0 ஓட coefficient 200 plus k. அதே மாதிரி s power 3 ஓட coefficient 12, s power 1 ஓட coefficient 198. okay, so இப்போ இது வந்து மல்டிபிள் ஆஃப் 6 ல இருக்கு. so 6 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா இது வந்து ரெடியூஸ் ஆயிடும். 6 2s are 12, 6 into 33 198. அப்ப இது எப்படி எழுதலாம்னா 6 2s are 12, 6 into 33 இப்படி ரெடியூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா Routh கிரைட்டீரியால உள்ள மத்த ரோஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ண போறோம். s power 2 ஓட ஃபில் பண்ணுவோம். so s power 2 ஃபில் பண்றதுக்கு 2 into 69 minus 33 into 1 divided by 2 பண்ண போறோம். 2 into 69 2 9s are 82 6 are 12 plus 1 138 minus 33 divided by 2 138 minus 33 105 105 divided by 2 2 5s are 10 2 2s are 4 0.5 52.5 52.5 வரும். then இந்த டேர்முக்கு நேரே கீழ 0 இருக்குறதுனால இங்க என்ன டேர்ம் இருக்கோ அதே இங்க வந்துரும் 200 plus 3. ஓகே, இப்போ அடுத்தது s2 நமக்கு ஃபில் பண்ணியாச்சு. s1 இப்போ ஃபில் பண்ண போறோம். s1 ஃபில் பண்றதுக்கு 52.5 into 33 minus 200 plus k into 2 divided by 52.5. okay, so 52.5 into 33 சைடுல வர்க் அவுட் பண்ணிக்கலாம். 52.5 into 33 3 5s are 50 3 2s are 6 plus 1 7 3 5s are 15 1575 5 7 plus 5 12 5 plus 1 6 plus 7 13 5 plus 2 7 1 170 1732.5 minus 2 into 200 minus 400 minus 2k divided by 52.5. so 1732 minus 0.5 minus 400 0.5 2 minus 0 2 3 minus 0 3 7 minus 4 3 1332.5 minus 2k divided by 52.5. okay, so அவ்வளவுதான். அடுத்தது s0 ஓட ரோ ஃபில் பண்ண போறோம். s0 ல இது
0 into இது divided by இது. So இங்க எந்த டேர்ம் இல்லாதனால இது அப்படியே வந்துரும் 200 plus 3. ஓகே. So இப்போ ரூத் அரேல உள்ள ஃபர்ஸ்ட் காலமை நம்ம எந்த ஒரு சைன் சேஞ்சும் இல்ல அப்படினா அந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் காலம்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாசிட்டிவா இருக்கிறதுனால எல்லா எலிமெண்ட்டுமே பாசிட்டிவா இருந்துச்சுனா இந்த சிஸ்டம் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க ஒரு சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன்ல அப்ப அந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கும். இது எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சு அப்படினா. ஓகே. சோ ஸ்டெபிலிட்டில இந்த k ஓட ரேஞ்ச் என்னவா இருந்தா இது பாசிட்டிவா இருக்கும். பாசிட்டிவான ஒரு ஸ்டேபிளான சிஸ்டம் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சோ அதுக்கு என்ன விஷயம் அப்படினா நமக்கு எல்லாமே இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கணும். சோ फ्रॉम s0 s பவர் 0 ரோ இந்த ரோல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் வரலாம்னா 200 plus k வந்து greater than 0 வரணும். ஓகே. சோ இது greater than 0 இது greater than 0 இது greater than 0 then இதுவும் greater than 0 வா இருந்து இதுவும் greater than 0 வா இருந்தா இந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கும். சோ இந்த கண்டிஷன் வச்சு நம்ம k ஓட வேல்யூ என்ன ரேஞ்ச்ல இருக்கணும் அப்படினு டிட்டர்மைன் பண்ணனும். ஃபர்ஸ்ட் from s power 0 ரோ s power 0 ரோ 200 plus k வந்து greater than 0 k should be greater than 0. அப்ப 200 plus k greater than 0 னா k should be greater than minus 200. ஓகே. சோ பிராக்டிகலா பார்த்தோம்னா k ஓட வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருக்க கூடாது. சோ பிராக்டிகலி k should be greater than 0. greater than minus 200 கிடையாது. it should be greater than 0. ஓகே. சோ லோவர் லிமிட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ k ஓட வேல்யூ அப்பர் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம s1 எடுத்துக்கலாம். from s1 row from s power 1 row என்ன விஷயம் 1332.5 minus 2k should be greater than 0. 1332.5 minus 2k divided by 52.5 should be greater than 0. So which implies 1332.5 minus 2k should be greater than 0. Okay. Get 2 common வெளிய எடுப்போம். 2 காமனா வெளிய எடுத்தோம்னா 2 6 are 12 2 6 are 12 2 6 are 12.25 666.25 minus k should be greater than 0 which implies k should be less than 666.25. okay so இந்த ரெண்டு கண்டிஷன்ல இருந்தோம் இந்த பாயிண்ட்ல இருந்து k ஓட ரேஞ்ச் என்னன்னா for stability k lies between 0 and 666.25. For stability, 0 should be less than k should be less than 666.25. Okay, so இப்போ வந்து stability நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த k ஓட ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்ச்ல இருந்துச்சுனா வேல்யூ k ஓட வேல்யூ இந்த ரேஞ்ச்ல இருந்துச்சுனா சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கும். நமக்கு இந்த क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க அப்படினா எந்த டைமும் ஆசிலேட் ஆகும். ஓகே, தென் ஆசிலேட்டிங் frequency என்ன அப்படிங்கற क्वेश्चन கேட்டிருக்காங்க. எப்போ ஆசிலேட் ஆகும்னா k ஓட வேல்யூ எப்போ 666.25 க்கு ஈக்குவலா வருதோ அந்த டைம்ல அது ஆசிலேட் ஆகும். அதாவது நம்ம ஏற்கனவே ரவுத் கிரைட்டீரியன் வச்சு ஒரு மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படினு பார்த்தோம். சோ அந்த டைம்ல இந்த எல்லாமே பாசிட்டிவா இருந்து ஒரு பர்టిక్యులர் எலிமெண்ட் 0 வா இருந்துச்சு. இந்த ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல ஒரு பர்టిక్యులர் எலிமெண்ட் 0 வந்துச்சுனா அந்த சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் ஆகும். சோ அந்த மார்ஜினலி ஸ்டேபிள் அது ஆசிலேட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். சோ ஆசிலேட் ஆகிறதுக்கு k ஓட வேல்யூ 666.25 க்கு ஈக்குவலா இருந்துச்சுனா இந்த வேல்யூ 0 ஆயிடும். ஓகே, s பவர் 1 ஓட இந்த ரோ 0 ஆச்சுனா சிஸ்டம் ஆசிலேட் ஆகும். ஓகே, for the system to oscillate ஆகணும்னா the s power 1 row should be 0. okay, அடுத்த பாயிண்ட் for s power 1 row to become 0 the value of k should be equal to 666.25. okay, so அந்த ரேஞ்சுக்கு கரெக்ட்டா அந்த மார்ஜின்ல வந்து நிக்கணும், அந்த அப்பர் லிமிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். okay, so k ஓட வேல்யூ நம்ம equal to 666.25 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா இந்த ரோ 0 ஆயிடும். okay, so இது 0 ஆயிடுச்சுனா சிஸ்டம் வந்து ஆசிலேட் ஆகவே ஆரம்பிக்கும். அப்ப இது 0 ஆயிடுச்சுனா நம்ம என்ன பண்ணுவோம், இதுல இருந்து s பவர் 2 அடுத்த ஹையர் ஈவன் பவர்ல இருக்கிற அந்த ரோல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எடுக்கணும். okay, so இதுக்கு ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் என்ன 52.5 s2
plus 200 plus k. இதுல into s power 1 ஆல மல்டிப்ளை பண்ணிர கூடாது. ஓகே, சோ இந்த இதுல ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எடுத்தோம்னா 2s³ plus 33s s ஸ்கொயர் வராது. சிமிலர்லி இங்க ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எடுத்தோம்னா 52.5 s ஸ்கொயர் plus 200 plus k. ஓகே, into s வராது, into s power 0. இது s power 0, இது s power 2 ஓட வேல்யூ, இது s power 0 ஓட கோஎஃபிஷியன்ட். ஓகே, சோ ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எழுதிக்கணும். சோ இந்த இடத்துல நம்ம 0 பண்ணிரோம். இது 0 பண்ணதுனால from s to row நம்ம auxiliary equation எழுதணும். from s power 2 row auxiliary equation is so auxiliary equation என்ன 52.5 s square plus 200 plus k. k ஓட வேல்யூ என்ன 666.25 equal to 0. இப்போ இத சால்வ் பண்றோம். s square equal to 200 plus 666.25. so opposite side ல போச்சுனா minus 866.25 divided by 52.5. okay, so நம்ம இது தேவையில்லை, நம்ம இதெல்லாம் பண்ணிடலாம். so இதுல இருந்து s square equal to minus 16.5. so s is equal to plus or minus root of minus 16.5, that is equal to plus or minus root of 16.5 into minus 1. so minus 1 oda root plus or minus j into root of 16.5, that is equal to plus or minus j into 4.06. okay, so s oda value plus or minus j into 4.06. okay, so s oda value என்னன்னா s வந்து நம்ம frequency domain, s domain வந்து frequency domain மாத்துறதுக்கு s oda value எப்படி substitute பண்ணோம், s is always equal to j omega. so இத இங்க கம்பேர் பண்ணனும்னா omega equal to 4.06 radians per second. so the oscillating frequency omega equal to 4.06 radians per second. okay, so இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். நம்ம என்ன பண்ணோம் அப்படினா ஓபன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்திருந்த ப்ராப்ளம்ல இருந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக அத க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்தோம். அந்த க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட டினாமினேட்டர் எடுத்து அதை ஈக்குவல் டு 0 பண்ணி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அடுத்து அதுல ரவுத் கிரைட்டீரியன் அப்ளை பண்ணி நம்ம k என்ன ரேஞ்ச்ல இருக்கும் அப்படினு கண்டுபிடிச்சோம். சோ k நமக்கு என்ன ரேஞ்ச்ல இருந்துச்சுனா ஃபார் ஸ்டெபிலிட்டி, சோ ஆன்சர்ஸ் எல்லாம் தனியா எழுதிறேன். ஃபார் ஸ்டெபிலிட்டி 0 should be less than k less than 666.25. okay, அடுத்தது the system oscillates k ஓட வேல்யூ என்னவா இருந்தா ஆசிலேட் ஆகும் for k equal to 666.25. so k ஓட வேல்யூ 666.25 ஈக்குவலா இருந்தா ஆசிலேட் ஆகும், at which the oscillating frequency omega equal to 4.06 radians per second. okay, so இந்த ப்ராப்ளம்க்குள்ள ஆன்சர்ஸ் இதுதான். okay, so இந்த வீடியோல இருந்து நம்ம ரூத் கிரைட்டீரியனோட எல்லா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டு இந்த வீடியோ எல்லாம் சேர்த்து சோ ரூத் கிரைட்டீரியன்ல இருந்து எந்த மாதிரியான ப்ராப்ளம் கேட்டாலும் கண்டிப்பா உங்களால சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பர். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.